What is time? A deceptively simple question, yet it is the key to understanding relativity. Is time universal? In other words, is there an audible tick-tock throughout the galaxy? Back and ask, what is light? Physics works, and I'm still alive. What is time? அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது வெப்ப கடத்தாறு. வெப்ப இடமாற்று முறைகள் 3 வகைப்படும். ஒன்று கடத்தல் முறையானது, மேற்காவுகை மூலமானது, கதிர்வீசல் முறையானது. இந்த பகுதியில் வெப்பமானது கடத்தல் முறையாக எவ்வாறு இடமாற்றப்படும் என்பதை பார்ப்போம். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு வெப்பமானது இடமாறும் போது துணிக்கைகளில் அசைவு இல்லாமல் அதிர்வின் மூலம் வெப்பம் இடமாற்றப்படுமாக இருந்தால் அது கடத்தல் முறையான வெப்ப இடமாற்று முறையாக கொள்ளப்படும். தொடர்ந்து வெப்ப கடத்தாரை பற்றி பார்ப்போம். வலைபரப்பு காலிடப்பட்டு அச்சின் வழியே வெப்ப பாய்ச்சல் ஏற்படுத்தப்பட்டு உறுதி நிலையின் பின்னர் கோலின் நீளம் வழியே வெப்பநிலையின் மாறல் ஒருமையாகும். வெப்பநிலை படுத்திறன் ஒருமை. காலிடப்படாத கோலின் வெப்பநிலை கூடிய பகுதியில் இருந்து வெப்பநிலை படுத்திறன் குறைந்து செல்லும். வெப்பநிலை படுத்திறன் என்பது அலகு நீளத்தில் ஏற்படுற வெப்பநிலை மாற்றம். அலகு நீளத்தில் ஏற்படுற வெப்பநிலை மாற்றம் வெப்பநிலை படுத்திறனாக கொள்ளப்படும். வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து குறைஞ்ச இடத்தை நோக்கி வெப்பம் இடமாறப்படும். இவ்வாறு இடமாற்றப்படும் போது கோலின் வலைபரப்பானது காவல் கட்டிடப்படாமல் இருந்தால் வெப்பநிலையின் மாறல் சீரற்றதாக காணப்படும். வெப்பநிலையின் மாறல் சீரற்றதாக காணப்படும். இதே ஒரு வெப்பமான இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்துக்கு வெப்பம் இடமாறும் போது கோலின் வலைபரப்பு காவல் கட்டிடப்பட்டிருக்குமாயின் அக்கோலின் அச்சின் வழியே வெப்பநிலையின் மாறல் சீரானதாக காணப்படும். தொடர்ந்து ஒரு கோலில் வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி வெப்பமானது பாயும். T நேரத்தில் பாய்ந்த வெப்பத்தின் அளவு Q ஆக கொள்ளப்படின் வெப்ப பாய்ச்சல் வீதமானது Q/T ஆக கொள்ளப்படும். வெப்ப பாய்ச்சல் வீதம் Q/T ஆக கொள்ளப்படும். இக்கோலின் வலைபரப்பானது காவல் கட்டிடப்பட்டிருக்குமாயின் கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் K/T அக்கோலின் குறுக்குட்பரப்பு தர வெப்பநிலை படுத்திறன் என்ற பெருக்கத்துக்கு நேர் விகித சமனாக காணப்படும். ஆகவே Q/T சமன் K × ΔθD ஆக கருதப்படும். இங்கு Q ஆனது கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம், K ஆனது கோல் ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் வெப்ப கடத்தாறு, A கோலின் குறுக்குவெட்டு பரப்பு அல்லது வெப்ப பாய்ச்சலுக்கு செங்குத்தான பரப்பாக கொள்ளப்படலாம். ΔθD என்பது கோலின் முனைகளுக்கு இடையிலான வெப்பநிலை படுத்திறன், அதாவது எல் நீளத்தில் ஏற்படுற வெப்பநிலை மாற்றம். எல் நீளத்தில் ஏற்பட்ட வெப்பநிலை மாற்றத்தாக கொள்ளப்படும். இங்கு வெப்ப கடத்தாரின் அலகு வாட்ஸ் மீட்டர் -1 கெல்வின் -1 ஆக காணப்படும். இங்கு காணப்படும் படத்தை நோக்குவோம். சந்தி வையின் வெப்பநிலையை கணித்து கோலின் நீளம் வழியே வெப்பநிலை மாறலை வருகிறது. 2 கோள்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்குது. அவற்றின் நீளங்கள் சமன், குறுக்கோட்டு பரப்பு சமன், அவற்றின் வலைபரப்புகள் காவல் கட்டிடப்பட்டிருக்கு. ஒரு முனை 100 பாசிலும் மற்ற முனை 0 பாசிலும் காணப்படுது. ஓர் கோலின் வெப்ப கடத்தாறு K ஆகவும் மற்ற கோலின் வெப்ப கடத்தாறு 3K ஆகவும் காணப்படும். ஆகவே ஓர் கோலின் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் மற்ற கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் சமனாக காணப்படும். ஆகவே கோல் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதத்தில் மாற்றம் இல்லை. Q/T சமன் K × A × ΔθD. இங்கு வெப்ப பாய்ச்சல் வீதத்தில் மாற்றம் இல்லை. குறுக்கோட்டு பரப்பு இரண்டுக்கும் சமன், ஒரே நீளங்கள். ஆகவே கோள்களுக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் அவற்றின் வெப்ப கடத்தாருக்கு நேர்மாறு விகித சமனாக காணப்படும். ஆகவே முதலாவது கோளுக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசத்துக்கும் இரண்டாவது கோளுக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசத்துக்கும் இடையிலான விகிதம் 3க்கு 1 காணப்படும். ஆகவே வையில் உள்ள வெப்பநிலையானது 25 பாசியாக கணிக்க முடியும். இப்போது வரைவு வரையமாக இருந்தால் x என்ற முனையில் 100 பாசியும் z என்ற முனையில் 0 பாசியும் காணப்படும்.
வைன்ற முனையில் 25 பாசி காணப்படுகின்றது. இங்கு வலைபரப்பானது காவல் கட்டிடப்பட்டிருப்பதால் வெப்பநிலை படித்திறன் மாறாது. ஆகவே 100 பாசிலிருந்து 25 பாசி மட்டும் வெப்பநிலை சீராக குறைந்து செல்லும். பின்னர் 25 பாசிலிருந்து 0 பாசி வரும் வேறொரு படித்திறனில் சீராக குறைந்து செலினாய் கருவி, கோல் வடிவில் உள்ள செம்மின் வெப்ப கடத்தாறு துணிதல். இப்பரிசோதனைக்கு மாறாமுக்க தொட்டி, வேணியல் எடுக்குமானி, மீட்டர் கோல், கொதிநீராவி பிறப்பாக்கி, இலத்தினியல் தராசு, நிறுத்தற் கடிகாரம், வெப்பமானிகள் என்பன பயன்படுத்தப்படும். உருவில் காணப்பட்டவாறு தொகுதி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கும் போது கொதி நீராவி பொறியிலிருந்து பெறப்படும் கொதி நீராவியானது கஞ்சுக அறையினூடாக வெளியே செலுத்தப்படும். கோலின் ஒரு முனையானது கஞ்சுக அறையினுள்ளும் மற்றிய முனையானது மாறாமுக்க தொட்டிக்கு இணைக்கப்பட்ட குழாயினூடாக வெப்ப பாய்ச்சலுக்கு எதிர் திசையில் நீரானது செலுத்தப்பட்டு நீரானது ஒரு முகவையினுள் சேகரிக்கப்படும். நேரத்துடன் வெப்பமானிகள வாசிப்பு மாறாதிருப்பதிலிருந்து கோலோர் உறுதிநிலையை அடைந்திருப்பதை அவதானிக்கலாம். உறுதி நிலையில் கோல் வழிய வெப்ப பாய்ச்சல் வீதமும் உறுதியில் பெறும் கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதமானது கோலானது நன்றாக சூழலுக்கான வெப்ப இழப்பு புறக்கணிக்கும். கோலின் வெப்ப கடத்தாருக்கு என கொள்வோம். அதன் பரப்பளவு πd வர்க்கம் by 4 மற்றும் வெப்பநிலை படித்திறன் θ1 - θ2/L. இவ்வெப்ப பாய்ச்சல் வீதமானது நீர் பெறும் வெப்ப வீதத்துக்கு சமனாக காணப்படும். T நேரத்தில் சேகரிக்கப்பட்ட திணிவு நீரின் திணிவு m ஆகவும் நீரின் தன்வெப்பக்கோளோட SW ஆகவும் T3 T4 வெப்பமானிகளின் வித்தியாசம் θ3 - θ4 ஆகவும் கொள்ளப்படும். இங்கு கொதி நீராவியினால் தேர்ந்தெடுப்பதற்கான நோக்கம், கொதி நீராவியினால் கோலின் ஒரு முனை சூடாக்கப்படுவதனால் அம்முனை ஒரே வெப்பநிலையில் பேணப்படலாம். கொதிக்கும் நீராவின் வெப்பநிலையானது 100 பாசியாக காணப்படும். அது ஒரு மாறாத வெப்பநிலையாக காணப்படுவதால் கொதி நீராவியானது தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. கொதிநீராவியின் அடர்த்தியானது வளியின் அடர்த்தியிலும் பார்க்க குறைவாக காணப்படும். ஆகவே கொதிநீராவியானது குழாயின் மேற்பகுதியினால் செலுத்தப்படி கஞ்சுவரையானதாக முற்றாக நிரம்பல் அடைந்து அதன் பின்னர் கொதிநீராவியானது வெளியேறும். ஆகவே கோலின் ஓர் முனையானது 100 பாசியில் இருப்பதை உறுதிப்படுத்த முடியும். இரண்டாவது, கீழ் முகத்தினூடாக செலுத்தப்படி ஒடுங்கிய நீராவியானது மேலும் நீராவி கஞ்சுவரையினுள் வருவதை தடுக்கும். ஆகவே நீராவியானது எப்போதும் மேல் பகுதியினூடாக செலுத்தப்பட்டு கீழ்ப்பகுதியினூடாக எடுக்கப்படும். கோலின் வெப்பநிலை படித்திறன் நடப்பதற்காக கோல் வழியே குறித்த தூரத்தில் 2 வெப்பமானிகள் வைக்கப்படும். அவ்வெப்பமானிக்கும் கோலுக்கும் இடையே சிறந்த வெப்பத்தொடுகை ஏற்படுத்துவதற்காக இங்கு இரசமானது கோலுக்கும் வெப்பமானிக்கும் இடையே விடப்படும். இங்கு இரசம் விடப்படுவதன் நோக்கம் இரசமானது மிகச்சிறந்த வெப்ப கடத்தியாக காணப்படுவதாகும். இங்கு மாறாமுக்க தொட்டியில் நீர் பாயப்படுவதன் மூலம் நீர் பெறும் வெப்ப வீதம் மாறிலியாக காணப்படும். ஆகவே கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் மாறிலியாக காணப்படுவதால் உறுதிநிலையானது பெறப்படும். பாய்ச்சல் வீதமானது மாறுபட்டதாக காணப்படும். கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் தொடர்ந்து மாறுபடும். ஆகவே உறுதிநிலை ஒருபோதும் பெறப்பட முடியாது. இங்கு மாறாமுக்க தொட்டிலிருந்து நீரானது குழாயின் வெப்ப பாய்ச்சல் திசைக்கு எதிரான திசையில் செலுத்தப்படுவதால் நீர் பெறும் வெப்ப வீதம் உயர்வாக காணப்படும். ஆகவே நீர் பெறும் வெப்ப வீதம் உயர்வாக காணப்படுவதால் கோல் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் அதிகமாக காணப்படும். ஆகவே கோல் வழியே கருதத்தக்க அளவு வெப்பநிலை மாற்றம் இருப்பதால் வெப்பநிலை படித்திறனை இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். செயல்முறை மூலமான வெப்ப கடத்தார் துணியின் பரிசோதனையில் பயன்படுத்தப்படும் கோலானது அரிதிக் கடத்தியாக இருந்தால் இம்முறை பயன்படுத்த முடியாது. அரிதிக் கடத்தியாக காணப்படுமாயின் கோலின் அச்சு வழியான வெப்ப பாய்ச்சல் குறைவாக காணப்படுவதால் இம்முறை அதற்கு பொருந்தாது. PQ எனும் வெவ்வேறான உலோகங்களான இரு ஒத்த துணிகளில் செய்யப்பட்ட சேர்த்தி உருளைக்கோல் ஒன்றின் இரு நுனிகளிலும் வெப்பநிலைகள் உருக்களில் காணப்படுகின்றவாறு B எனும் இரு வெவ்வேறு நிலைமைகள் 100 பாசி 0 பாசியில் பேணப்படுகின்றன. சேர்த்திக்கோள் நன்றாக கால் கட்டிடப்பட்டுள்ளது. உலோகம் Pயின் வெப்ப கடத்தாறு உலோகம் Qயின் வெப்ப கடத்தாறு இருமடங்காகும். உறுதி நிலையில் இத்தொகுதி பற்றி பின்வரும் கூட்டுக்கள் கருது. A நிலைமையிலும் B நிலைமையிலும் எவ்வாறு இருப்பினும் இரண்டும் வெவ்வேறு கோள்களாக இருப்பினும் ஒரே வெப்பநிலை வித்தியாசம் காணப்படுவதால் A வடிவத்திலும் B வடிவத்திலும் இருப்பினும் அவை கோலின் வழியான வெப்ப பாய்ச்சல் வீதம் சமனாக காணப்படும். ஆகவே இரண்டு முறைகளிலும் கோல் வழிய வெப்ப பாய்ச்சல் வீதம் சமமாக காணப்படும். ஆகவே C கூட்டு ஆனது சரி.
ஏ கூட்டு வாசிப்பம் ஏ, பி எனும் ஆகிய இரு நிலைமைகள் செயற்கைக்கோள் வழியான வெப்பநிலை முறையிலிருந்து குளிரான முறைக்கு வெப்பநிலை மாறல் சமம் இல்லை. கோள் வழியே வெப்ப பாய்ச்சலின் சமமா இருக்கும். ஆனால் பீண்ட வெப்ப கடத்தாறு 2 மடங்காக காணப்படுவதால் அவருக்கு குறுக்கான வெப்பநிலை படித்திறன் அரைவாசியாக காணப்படும். ஆகவே கியூலும் பார்க்க பிக்கு குறுக்கான வெப்பநிலை படித்திறன் குறைவாக காணப்படுவதால் வெப்பநிலை மாறல்கள் 2 முனைகளிலும் சமமாக காணப்படாது. ஆகவே பி கூட்டு வந்து ஏ கூட்டு வந்து பிழையாக கொள்ளப்படும். பி கூட்டு இங்கு 100 பாசிலிருந்து 0 பாசி நோக்கி போகும்போது வெப்பநிலை குறைவடைந்து செல்லும். இங்கு பீண்ட வெப்ப கடத்தார் 2 மடங்காக இருப்பதால் பிக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் கியூனையும் பார்க்க அரைவாசியாக காணப்படும். ஆகவே கியூக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசத்தை கணிப்பமாக இருந்தால் 200/3 காணப்படும். ஆகவே ஏண்ட படத்தில் இடைமுகத்தின் வெப்பநிலை 200/3 பாசியாக காணப்படும். இதேபோல் பிக்கு குறுக்கே பார்த்தோம் சொன்னா இடைமுகத்தின் வெப்பநிலை 100 பாசிங்கள் 3 காணப்படும். ஆகவே பியிலும் பார்க்க ஏயில் இடைமுகத்தின் வெப்பநிலை உயர்வாக காணப்படும். 3வது ஆன்சர் பொருள். அடுத்ததாக இவ்வினாவில் உருவிலில் காணப்படுகின்றவாறு நன்றாக கால்கடப்பட்ட ஒரு கோல் ஏபி ஆனது அதன் மையத்தில் உருளையுடைய குழி ஒன்றை கொண்டுள்ளது. இக்குழாயினது வெப்ப காவலி திரவியனால் நிரப்பப்பட்டுள்ள வெப்ப காவலி திரவியனால் வெப்ப கடத்தார் குறைவான ஒரு திரவத்தால் நிரப்பப்பட்டுள்ளது. இக்கோளினது இருமுனைகள் ஏபியும் முறையே 100 பாசி 0 பாசியான வெப்பநிலை நிலைநிறுத்தப்படுமாய் உறுதி நிலையில் கோளின் புள்ளிக்கோடு பிக்கு வழியான வெப்பநிலை தீட்டாவின் மாறலை மிகச்சிறந்தது பாக்கி கொடுப்பார். ஓகே, கோலின் பியிலிருந்து கியூ நோக்கி அந்த அச்சின் வழியே செல்லும் போது ஆர்எஸ் என்ற பகுதியில் குறுக்கட்டு பரப்பானது குறைவாக காணப்படுவதால் அப்பகுதியில் வெப்ப பாய்ச்சல் வீதம் உயர்வாக காணப்படும். அதே நேரம் அவற்றின் வெப்பநிலை படித்திறனும் உயர்வாக காணப்படும். ஆகவே பியிலிருந்து ஆர் நோக்கி செல்லும் போது வெப்ப பாய்ச்சலில் மாற்றம் இல்லை, வெப்பநிலை படித்திறனில் மாற்றம் இருக்காது. ஆர்லேருந்து எஸ் செல்லும் போது வெப்பநிலை படித்திறன் உயர்வாக காணப்படும். மீண்டும் எஸ்லேருந்து கியூ நோக்கி செல்லும் போது வெப்பநிலை படித்திறன் பழைய படித்திறனை காணப்படுவதால் 4வது ஆன்சர் பொருத்தமாக கொள்ளப்படும். இதிராமை நோக்குவோம். 5 உருளை சட்டங்கள் ABCDE 5 வெவ்வேறு திரவங்களிலிருந்து செய்யப்பட்டுள்ளன. எல்லா சட்டங்களும் ஒரே குறுக்கோட்டு பரப்பளவை ஆனால் வெவ்வேறு நிலங்களை முடியாது. அவை உருவில் காணப்படுந்தவாறு முனைக்கு முனை தொடுக்கப்பட்டுள்ளன. சுயாதீன முனைகள் 3 பாசி 29 பாசி என்னும் வெப்பநிலைகள் பேணப்படும் போது இடைமுகங்களில் உள்ள உறுதி வெப்பநிலைகள் உருவில் காணப்பட்டுள்ளவாறு உள்ளன. இத்தொகுதி அதன் சுயாதீன முனைகள் தவிர முழுமையாக கட்டப்பட்டிருக்கு. எந்த உருவ சட்டம் மிகச்சிறிய வெப்ப கடத்தாரை கொண்டுள்ளது? உங்களுக்கு தெரியும், தொடராக இணைக்கப்பட்டிருப்பதால் கோள் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதம் கியூ/டி மாறாது. குறுக்கட்டு பரப்பு எல்லா கோள்களுக்கும் சமன். ஆகவே வெப்ப கடத்தாறு ஆனது கோளின் வெப்ப கடத்தாறு அவற்றின் வெப்பநிலை படித்திறனுக்கு நேர்மாறு விகித சமனாக இருக்கும். வெப்பநிலை படித்திறனுக்கு நேர்மாறு விகித சமனாக காணப்படும். ஆகவே ஏண்ட கோளுக்கு குறுக்கான வெப்பநிலை படித்திறன் கணிக்கப்படுவது ஏக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசத்தை ஏண்ட நீளத்தால் பிரித்தால் பெறப்படும். இவ்வாறு ஏக்கு குறுக்கான வெப்பநிலை படித்திறன் 25, பிக்கு குறுக்கான வெப்பநிலை படித்திறன் 15, சிக்கு குறுக்கானது 30, டிக்கு குறுக்கே 24, ஈக்கு குறுக்கே 10 என வெப்பநிலை படித்திறன்கள் காணப்படும். ஆகவே வெப்பநிலை படித்திறன் யாருக்கு உயர்வாக இருக்குதோ அவற்றின் வெப்ப கடத்தாறு குறைவாக இருக்கும். ஆகவே சீண்ட வெப்ப கடத்தார் சீண்ட வெப்பநிலை படித்திறன் உயர்வாக இருப்பதால் சீண்ட வெப்ப கடத்தார் குறைவாக இருக்கும். ஆகவே 3வது ஆன்சர் பொருத்தம். ஒருவில் காணப்படாது ஒரு சுற்று பலகையில் பொருத்தப்பட்ட ஒன்றிணைந்த சுற்று ஒன்றின் குறுக்கோட்டுவானது ஒருவில் காணப்படுகிறது. ஐசியின் அகனி சியானது 60 வாட்ஸ் வலுவை வெப்பமாக விரியமாக்குகிறது. அகனியின் வெப்ப கடத்தாறு 6 வாட்ஸ் மீட்டர்-1 கெல்வின்-1 உடைய திரவத்தினால் மூடப்பட்டுள்ளது. வெப்பம் பாயும் திசையானது அம்புக்கரினால் காட்டப்பட்டிருக்கு. ஐசியின் உச்சி மேற்பரப்பானது வலிந்த உடங்கானால் குளிர்ச்சியாக்கப்படுகின்றதாம். உச்சியின் மேற்பரப்பின் பரப்பளவு 10 சென்டிமீட்டர் வர்க்கம், அதாவது வெப்பம் பாயறதுக்கு செங்குத்தான பரப்பளவு 10 சென்டிமீட்டர் வர்க்கம் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அகனியிலிருந்து உச்சிக்குள்ள மேற்பரப்பின் தூரம் 1 மில்லிமீட்டர். வெப்பம் பாயிர தூரம் 1 மில்லிமீட்டராக காணப்படுது. அகனியை 90 பாசியில் பேணுவதற்கு உச்சி மேற்பரப்பு வைத்திருக்க வேண்டிய வெப்பநிலை என்னவா? ஓகே, அப்ப இங்க 60 வாட்ஸ் வெப்பம் உருவாக்கப்படுவதால் 60 வாட்ஸ் வெப்பம் சூழலுக்கு இழக்கப்பட வேண்டும். அவ்வாறு 60 வாட்ஸ் வெப்பம் இழக்கப்படுவதற்கு கோளின் மேற்பரப்பில் இருக்க வேண்டிய வெப்பநிலை என்னவாக காணப்படும்? Q/T = Ka/Δθ/d. இங்கு வெப்ப பாய்ச்சல் வீதம் 60 வாட்ஸாக காணப்படும். வெப்ப கடத்தாறு 6, கோலின் குறுக்கோட்டு பரப்பு அதாவது வெப்பம் பாயிரக்கு செங்குத்தான பரப்பு 10 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே அது மீட்டர் வர்க்கத்துக்கு மாற்றணும். 10 × 10⁴ மீட்டர் வர்க்கம். இங்க கோலின் முனைகளுக்கு குறுக்கே வெப்பநிலை வித்தியாசம், அதாவது 1 மில்லிமீட்டருக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் 90 - θ என கொள்ளப்படும். அவற்றின் நீளம் 1 மில்லிமீட்டர். ஆகவே அது மீட்டர்ல போட்டா 1 × 10⁻3. இவ்வாறு θ எழுவாக மாற்றும் போது எங்களுக்கு 80 பாசி ஆன்சர் பெறப்படும். ஆகவே 2வது ஆன்சர் பொருத்தம்.
அடுத்து நன்றாக வெப்பக்காற்றப்பட்டதும் செம்பினால் ஆக்கப்பட்டதும் வடிவம் மைய உறுதியுமான ஒரு கட்டமைப்பு 3 மெல்லிய சரசம புயங்களை கொண்டது. புயங்கள் இரண்டின் சுயாதீன முனைகள் வெப்பநிலை T1 பேணப்படுகின்றன. ஓர் உலோக குற்றியுடன் தொடக்கப்பட்டிருக்கும் அதேவேளை மூன்றாவது புயத்தின் சுயாதீன முனை வெப்பநிலை T0 பேணப்படுகின்றது. உறுதி நிலையில் கட்டமைப்பின் சந்தி Pயின் வெப்பநிலை T0 பேணப்படுகின்றது. உறுதி நிலையில் கட்டமைப்பின் சந்தின வெப்பநிலை என்னவாக காணப்படும்? நாங்கள் இங்கு P என்ற புள்ளியில் இருக்கிற வெப்பநிலை TP ஆக கொள்ளுவோம். ஆகவே T1 இரண்டு கோல் வழியாக வரும் வெப்ப பாய்ச்சலானது P T0 செல்லும் போது இரண்டும் கூட்டப்பட்டு 2 மடங்காக காணப்படும். ஆகவே Q/T7 K delta theta by D. இங்கே வெப்ப பாய்ச்சல் வீதம் வெப்பநிலை வித்தியாசத்துக்கு 2 நேரு சமனாக காணப்படும். ஆகவே மேலிருந்து வரும் ஒரு கோல் வழியே வரும் வெப்ப பாய்ச்சல் வீதத்தை X என கொள்வோம். ஆகவே அது அவருக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் T1 - TPக்கு நேரு சமனாக காணப்படும். இவை இரண்டும் சேர்ந்து P T0 செல்லும் போது வெப்ப பாய்ச்சல் வீதம் 2 மடங்காக காணப்படும். இது அவருக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் TP - T0 நேரு சமனாக இருக்கும். ஆகவே இதில் இருந்து இரண்டும் சமப்படுத்தும் போது இங்கு TP ஆனது 2T1 + T0 3ஆக காணப்படுவதால் எனக்கு 5வது ஆன்சர் பொருத்தமாக கொள்ளப்படும். சுற்றாடல் உள்ள உலோகத்துண்டை தொடும்போது மரத்துண்டை தொடும்போது உள்ளதை காட்டிலும் கூடுதலான உணர்ச்சி ஏற்படுவதற்கு காரணம் என்ன? சுற்றாடல் உள்ள உலோகத்துண்டுகள் பொதுவாக மரத்தை காட்டிலும் குறைந்த வெப்பநிலை இருக்கின்றன. இல்லை, எங்களுக்கு தெரியும் சுற்றாடலில் இருப்பதால் அரை வெப்பநிலை என்னவோ அதே வெப்பநிலை தான் மரத்துண்டும் உலோகத்துண்டுகளும் காணப்படும். அதே வெப்பநிலை இரண்டுக்கும் சமமாக காணப்படும். ஆகவே முதலாவது ஆன்சர் பிழையாக கொள்ளப்படும். இரண்டாவது, உலோகத்துண்டுகள் கூடுதலான வெப்ப கொள்ளளவை கொண்டிருக்கும். உலோகத்துண்டுக்கு வெப்ப கொள்ளளவானது குறைவு. வெப்ப கொள்ளளவு ஏற்படுவது குறித்த திணிவை வெப்பமாக்குவது, ஒரு அலகு பாசினால் உயர்த்துவதற்கு வழங்க வேண்டிய வெப்பம். உலோகத்துண்டுக்கு சிறிய வெப்பம் கொடுத்தாலே அவற்றின் வெப்பநிலை அதிகரிக்கும். ஆகவே வெப்ப கொள்ளளவு குறைவாக இருக்கும். ஆகவே இரண்டாவது ஆன்சர் பொருத்தமில்லை. மூன்றாவது ஆன்சர், மரத்தின் வெப்பநிலை பொதுவாக உடல் வெப்பநிலைக்கு மிக கிட்டியாக இருக்கணும். இல்லை, எல்லாமே அரை வெப்பநிலையாக தான் காணப்படும். முதலாக கூட்டு சொல்ல மாதிரி. ஆகவே மூன்றாவது ஆன்சரும் பிழை. நாலாவது ஆன்சர், மரத்தை காட்டிலும் உலோகத்துக்கும் கூடுதலான வெப்ப கடத்தாறு. இந்த ஆன்சர் பொருத்தமாக காணப்படும். மரத்தை காட்டிலும் உலோகத்துக்கு கூடுதலான வெப்ப கடத்தாறு இருக்கும். ஆகவே நாங்கள் மரத்துண்டை தொடுவதில் பார்க்க உலோகத்துண்டை தொடும்போது எங்களிலிருந்து வெப்பமானது விரைவாக இடமாற்றப்படும். உலோகத்துக்கு விரைவாக இடமாற்றப்படுவதால் கூடுதலான குளிர்ச்சி ஏற்படும். ஆகவே 4வது ஆன்சர் பொருத்தமாக காணப்படும். 5வது ஆன்சர், மரத்தை காட்டிலும் உலோகத்தில் கூடுதலான மேற்பரப்பு காலத்தினை இருக்கின்றவை. இது கதிர்வீசல் முறையான வெப்ப இடமாற்றத்துக்கு தான் பொருத்தம். இங்கு கடத்தல் மூலமாக கருதப்படுவதால் 5வது ஆன்சர் பொருத்தமில்லை. இவ்வினாவில் 4 மீட்டர் வர்க்கம் பரப்பின் பரப்பளவுடைய மெல்லிய சுவரையுடைய உலோக தாங்கி ஒன்றானது நீரில் நிரப்பப்பட்டு இந்நீரானது 1 கிலோவாட் அமுழ்ப்பு வெப்பமாக்கி ஒன்றினால் வெப்பமீட்டப்படுகிறது. வெப்ப கடத்தாறு 0.2 வாட் மீட்டர் கெல்வினுடைய 4 சென்டிமீட்டர் தடித்த காவல்படை ஒன்றால் இத்தாங்கி முற்றாக மூடப்பட்டுள்ளது. உறுதி நிலையில் இக்காவல்படை வெளிப்பரப்பானது 20 பாசியில் இருப்பேன். இத்தாங்கினது நீரினது வெப்பநிலை. இங்கு உறுதி நிலையில் இருப்பதால் நீர் பெறும் வெப்பம் 1 கிலோ வாட்ஸ். ஆகவே அவ்வளவும் சூழலுக்கு இழக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த காவல்படைக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் θ - 20 காணப்படும். இந்த காவல்படைக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் θ - 20 காணப்படும். இங்கு 1 கிலோ வாட்ஸ் வெப்பம் உருவாக்கப்படுவதால் Q/T7 K delta theta by D. இங்கே வெப்ப பாய்ச்சல் வீதம் 1000 காணப்பட வேண்டும். வெப்ப கடத்தாறு 0.2. அவற்றின் பரப்பு 4 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே அது மீட்டர்ல பிரதிவிடணும். 4 மீட்டர் வர்க்கமே தரப்பட்டிருக்கு. அவற்றின் கோலின் முன்னெடுக்கு குறைவான வெப்பநிலை வித்தியாசம் θ - 20. அந்த கோலின் நீளம் வெப்பம் இழக்கப்படுற நீளம் 4×10^2 காணப்படும். ஆகவே இதிலிருந்து θ 70 பாசியாக காணப்படும். ஆகவே 4வது ஆன்சர் பொருத்தம். ஒரு படம் காட்டப்பட்டுள்ளது. நன்றால் கவலிடப்பட்ட சீரான கோல் APQB இனது இரு முனைகளும் உருவில் காணப்படுகின்றது போல் 100 பாசிலும் 0 பாசிலும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இக்கோலினது பகுதி PQ ஆனது கோலின் ஏனைய பகுதியின் வெப்ப கடத்தாரை விட குறைவான வெப்ப கடத்தாரை உடையது. உறுதிநிலை பெறப்பட்டதும் கோல் வழியுள்ள வெப்பநிலை θவின் மாறலை பின்வரும் வரைவுகள் எது திறம்பட வைக்கும். எங்களுக்கு தெரியும், A என்ற முனையானது 100 பாசில இருக்கு, B என்ற முனையானது 0 பாசில இருக்கு. Aலிருந்து B நோக்கி வெப்ப பாய்ச்சல் வீதம் ஏற்படும். இங்கு AP கோல், PQ கோல், QB கோல் தொடராக இருப்பதால் வலைபரப்பு காவல் கட்டிடப்பட்டிருக்கு. ஆகவே கோலின் அச்சின் வழியே வெப்ப பாய்ச்சல் வீதத்தில் மாற்றமில்லை. Aலிருந்து P நோக்கி செல்லும் போது குறுக்கோட்டு பரப்பு மாறாது, வெப்ப கடத்தாரில் மாற்றமில்லை. ஆகவே வெப்பநிலை படித்திறனில் மாற்றம் ஏற்படாது. PQ ஆனது ஒரு வெப்ப கடத்தார் குறைவான ஒரு கோலாக காணப்படும்.
வெப்பக்கடத்தார் குறைவடைய PQ பகுதியில் வெப்பநிலை படித்திறனானது உயர்வாக காணப்படும். மீண்டும் Qலிருந்து B நோக்கி செல்லும் போது பழைய வெப்ப பாய்ச்சல் வீதம் பழைய வெப்ப கடத்தாறு இருப்பதால் அதன் வெப்பநிலை படித்திறன் பழைய படித்திறனாகவே காணப்படும். ஆகவே இரண்டாவது ஆன்சர் பொருத்தம். சர்வசம தடிப்பையும் பரப்பின் பரப்பளவையும் உடைய ABCD எனும் 4 திரவியங்களை கொண்ட ஒரு காற்றழுத்த செயற்கைக்கோள் தகட்டினூடாக உள்ள வெப்ப மாற்றம் உறுதியாக இருக்கும்போது தகட்டின் உடைமுகம் அவற்றின் வெப்பநிலைகள் ஒரு காணப்படுகின்றன. ABCD ஆகிய திரவியங்களின் வெப்ப கடத்தார்களுடைய தரப்பட்டிருக்கு. இவருக்கு இடையிலான தொடர்புகள் இந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த கோள்கள் தொடராக இணைக்கப்பட்டிருப்பதால் கோள் வழிய வெப்ப பாய்ச்சல் வீதம் எல்லாத்துக்கும் சமனாக இருக்கு. எல்லாத்திலையும் குறுக்கோட்டு பரப்பு சமன், எல்லாத்திலையும் நீளங்கள் சமனாக இருப்பதால் இங்கு கோள்களுக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் அவற்றின் வெப்ப கடத்தாருக்கு நேர்மாறு வீத சமனாக காணப்படும். ஆகவே வெப்பநிலை வித்தியாசம் யாருக்கு உயர்வாக இருக்குதோ அவரின் வெப்ப கடத்தார் குறைவாக இருக்கு. ஏக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் 10 பாசை, பிக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் 5 பாசி, சிக்கு குறுக்கே வெப்பநிலை வித்தியாசம் 15 பாசி, டிக்கு குறுக்கான வெப்பநிலை வித்தியாசம் 5 பாசி. ஆகவே சிக்கு குறுக்கே உயர்ந்த வெப்பநிலை வித்தியாசம் காணப்படுவதால் சியின் வெப்ப கடத்தார் குறைவாக காணப்படும். அவ்வாறு இருப்பது மூன்றாவது ஆன்சராக பொருத்தம். இந்த காணொளி மூலம் வெப்ப கடத்தார் சம்பந்தமான கருத்துக்கள் தெளிவாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.